10th standard max first midterm test previous various district question paper பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நாங்க பார்க்க போறது காஞ்சிபுரம் district question paper with a detailed solution. previous years question paper நீங்க நல்லா தரவா பார்த்துட்டனா you will get more than 90% of the marks வாங்க முடியும். quarterlyக்கு அப்புறம் வர midterm half-yearly revision board ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி 10 various district question paper அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது நீங்க நல்லா தரவா பார்த்துட்டனா will get more than 90% of the marks ஒவ்வொரு எக்ஸாமினேஷனும் வாங்கலாம். I am J Kumar. So part C question number 18. The sum of first n, 2n, 3n terms of an AP are S1, S2 and S3 respectively. Prove that னு கேட்டிருக்காங்க. S3 is equal to 3 bracket குள்ள S2 minus S1. பாருங்களேன், sum of n terms of an AP, n terms of an AP is Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. இது ஃபார்முலா நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if S1 is the sum of first n terms of an AP is S1 is equal to n by 2 2a plus n minus 1 into d. இதே போல if S2 is the sum of first 2n terms of an AP is அப்போ S2 is equal to n இருக்கிற இடத்துல 2n போட வேண்டியதுதான். 2a plus n இருக்கிற இடத்துல 2n minus 1 into d. இப்போ if S3 is the sum of first 3n terms of an AP is S3 is equal to n இருக்கிற இடத்துல 3n by 2 போட வேண்டியதான், which is 3n by 2 2a n இருக்கிற இடத்துல 3n minus 1 into d. ஓகேவா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் S2 minus S1. S2 is equal to என்ன இருக்கு? 2n by 2 2a plus 2n minus 1 into d minus n by 2 2a plus n1 minus 1 into d. இப்போ இந்த 2 உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ n by 2 2 into 2a plus 2 into 2n minus 1 into d minus n by 2 2a plus n minus 1 into d. இப்போ இது உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. n by 2 4a plus 4n minus 2 into d minus n by 2 2a plus n minus 1 into d. ஓகே, இப்போ n by 2 4a, இப்போ இந்த d உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 4nd minus 2d minus n by 2 2a, இந்த d உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. nd minus d. இப்போ n by 2 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ 4a plus 4nd minus 2d minus 2a plus nd minus d. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ n by 2 4a plus 4nd minus 2d உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணிக்க. minus 2a minus nd plus d.
அப்போ n by 2 4aலேருந்து 2a போச்சுன்னா 2a ப்ளஸ் 4nd மைனஸ் nd போச்சுன்னா ப்ளஸ் 3nd மைனஸ் 2dலேருந்து ப்ளஸ் d போச்சுன்னா மைனஸ் d. ஓகே, இப்போ n by 2 2a ப்ளஸ் d காமனாக வெளியே எடுத்துக்கோங்க 3n மைனஸ் 1. இதுதான் s2 மைனஸ் s1. இப்போ பாருங்களேன், மல்டிப்ளை 3 ஆன் போத் சைட்ஸ். அப்போ 3 இன்ட்டு s2 மைனஸ் s1 இஸ் ஈக்குவல் டு 3n by 2. ஓகே, ஸோ 2a ப்ளஸ் 3n மைனஸ் 1 இன்ட்டு d. d இங்கேயும் போடலாம், அங்கிட்டும் போடலாம், எல்லாம் ஒன்று தான். விச் இஸ் ஈக்குவல் டு, இது நல்லா பாருங்கள் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்கா? அப்போ s3. ஓகே, 3 இன்ட்டு s2 மைனஸ் s1 is equal to s3. Hence, it is proved. Thank you, students.